எல்லா அரசியல் கட்சியும் தேர்தல் வெற்றிக்காக தான் பயணிப்பாங்க. அந்த தேர்தல் வெற்றி அவங்களுடைய பலத்தை மட்டுமே சார்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க அமைக்கக்கூடிய கூட்டணியை சார்ந்து இருக்குது. அதனால் ஒவ்வொரு தேர்தல்லையும் கூட்டணி எப்படி அமையுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமானதாக இருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் 1967 நடந்த ஆட்சி மாற்றம், அதாவது தேசிய கட்சியான காங்கிரஸை வீழ்த்தி திராவிட கட்சி அதாவது திமுக வெற்றி பெற்றதுக்கு பிரதான காரணமாக அப்போது அமைஞ்ச கூட்டணி ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் பெரிய கட்சிகளுக்கு மற்ற கட்சிகள் தங்களுடைய பலத்தை நிரூபித்து காமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ தான் கூட்டணிக்கான கதவு திறக்கப்படும். அப்படி அந்த சிறிய கட்சிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் மூலயமா, பொதுக்கூட்டங்கள் மூலயமா மக்களை ஒன்று திரட்டி தங்களோட பலத்தை மற்ற கட்சிகளுக்கு, அதாவது பெரிய கட்சிகளுக்கு எடுத்து காமிப்பாங்க. அப்புறமா கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுக்கூட்டங்கள் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. அதையும் தாண்டி சோஷியல் மீடியா, அதாவது ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த மாதிரியான இலைத்தளங்களில் எல்லா கட்சிகளும் தங்களுக்கான கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறது அத்தியாவசியமாகுது. குறிப்பாக சொல்லணும்னா எக்ஸ் வலைத்தளத்தில், அதாவது ட்விட்டரில் ஹேஷ்டேக் மூலிமா ஒரு போட்டியே நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும். இதனால் மக்களுக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி ஏன் இந்த அரசியல் கட்சிகள் ட்விட்டரில் தங்களோட ப்ரெசன்ஸை முழுமையாக கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த பிப்ரவரி 18 அன்னைக்கு சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்து மேலே பல குற்றச்சாட்டுகள் சுமத்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல அப்படின்னா கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து ஹேஷ்டேக்காக ட்விட்டரில் திமுக ஐடி விங் அதை ட்ரெண்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. 2014 முதல் முறையாக மோடி பிரதமர் ஆனார். அப்போது இங்கே செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது. 2016 மறுபடியும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதே வருடம் அவங்களோட இறப்பும் நடக்குது. அந்த சூழ்நிலையில் தான் திமுக சந்தித்த மிகப்பெரிய தோல்விகளிலிருந்து மீண்டு வர ஒரு காலகட்டமாக அமைஞ்சுது. அதாவது தமிழகத்தில் இருந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை, காவேரி மேலாண்மை பிரச்சனை போன்ற எல்லா பிரச்சனைகளும் கையில் எடுத்த திமுகவும் அதை சார்ந்து இருந்த கட்சிகளும் அதை பெருசாகவே ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு எகென்ஸ்டாக அவங்க ஒர்க் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் சோர்ந்திருந்த திமுகவுடைய நெட்வொர்க் அப்போ உயிர்ப்பிச்சதுன்னு சொல்லலாம். இதை சார்ந்து தமிழகம் வந்த பிரதமர் மோடி அவர்களை கோபேக் மோடி கருப்பு பலன்லாம் காமிச்சு அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்குனாங்க. அதில் வெற்றி அடையும் செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில் தான் திமுகவிலிருந்து பிரிஞ்சிருந்த கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்பட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டணி அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். அந்த கோபேக் மோடி அப்படிங்கிறது ட்விட்டர் அளவில் உலக அளவிலேயே மிகப்பெரிய பேசுபொருளாக்கப்பட்டதுங்கிறது உண்மை. அதற்கு காரணமாக பிரசாந்த் கிஷோர் அவரோட வியூகம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. அதையும் தாண்டி அந்த ஹேஷ்டேக் பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்தும் அந்த ஹேஷ்டேக் பரவப்பட்டது, அதாவது ட்ரெண்ட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்க்கு பேரதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் இருந்தது. சொல்லப்போனால் அவங்களுக்கு மிகப்பெரிய செட்பேக்காகவும் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பக்கம் உலக அளவில் பெரிய தலைவராக எமர்ஜ் ஆகிட்டு இருந்த சமயம் தமிழகத்திலிருந்து இப்படி ஒரு எதிர்ப்பு அக்ரெசிவாக வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. எதிர்ப்பு வந்ததும் அது உலக அளவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டதும் அவங்களுக்கு பேரதிர்ச்சியாகவே இருந்தது. அப்புறம் 2021 அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட மாநில தலைவர் ஆகிறாரு. அப்போது அவர் ஒரு மேடையில் பேசியிருந்தப்போ இந்த நெட்வொர்க், அதாவது சோஷியல் மீடியாலையும் நம்ம ஆக்குபை பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம அங்கேயும் நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த கட்டமைப்பை நம்ம உற்று நோக்கி அதை கட்டமைக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதை இப்போ நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. என்ன சொன்ன மாதிரி பிப்ரவரி 18 அன்னைக்கு பேசின துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கெட் அவுட் மோடிங்கிற ஹேஷ்டேகை அடுத்த நாள் தன்னுடைய வலைத்தளத்தில் பதிவிட்டார். அதை தொடர்ந்து ஐடிவிங்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அது ஒரு ட்ரெண்டிங் செக்டராக போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து 21ஆம் தேதி சேலத்தில் பேசின அண்ணாமலை அவர்கள் 24 மணி நேரம் டைம் தரேன், அடுத்த நாள் காலையில் நான் 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக் போடுவேன், அது உங்களை விட அதிகமான ரீச் போகும், மக்களால் அதிகம் ட்ரெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை அடுத்த நாள் செஞ்சு காமிச்சார். கிட்டத்தட்ட 6 மணிக்கு அவர் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு போட்டது 3.25 அளவுக்கு அது 10 லட்சம் ஹேஷ்டேக்கை கடந்து ட்ரெண்ட் செய்யப்பட்டது. திமுக சார்ந்த ஐடி விங்குக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இதே நேரம் கெட் அவுட் ஸ்டாலிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் செய்யப்பட்டது, இதுதான் மக்களுடைய மனநிலையா அப்படின்னு கேட்டால் உறுதியாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா சோஷியல் மீடியா மக்களோட மனநிலையை தான் பிரதிபலிக்குது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. அது முழுக்க பிஜேபியோட ஐடி விங் செஞ்சது தான். இப்பட்ட ஹேஷ்டேக் போட்டினால் மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போது எதுக்கு இந்த ஹேஷ்டேக் போட்டி, இது என்ன மெசேஜ் கன்வே பண்ணுது அப்படின்னு பார்க்க போனால் முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம், நாங்கள் பழைய பிஜேபி இல்லை, இப்போ எங்களுடைய நெட்வொர்க் பெருசு பண்ணியிருக்கோம், எல்லா வலைத்தளங்களையும் நாங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நிரூபித்து காமிக்குது. ஸோ ஃபர்தராக இந்த மாதிரியான அன்வான்ட் ஹேஷ்டேக்ஸ், அதாவது தங்களுடைய தலைவர் பேரை கெடுக்கக்கூடிய வகையில் எந்த ஹேஷ்டேக்ஸும் பண்ணால் எங்களோட பதிலடி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சிருக்காங்க. 2வது, நாங்கள் திமுகவை எதிர்க்கிறதுக்கு எல்லா வகையிலையுமே நாங்கள் தயாராகிட்டோம், அதாவது களத்துலையும் நாங்கள் எதிர்க்கிறோம், சோஷியல் மீடியாலையும் எங்களால் எதிர்க்க முடியும் அப்படின்னு ஒரு செட்டப்பை நிரூபித்து காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இது இருக்குது. அப்படின்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய முக்கியமான கட்சி அதிமுக.
அதிமுகவும் பிஜேபியும் கடந்த காலத்தில் கூட்டணி கட்சியாக இருந்தவங்க தான். ஆனால் இன்றைக்கி அவங்க பிரிஞ்சிருக்காங்க. 2026 தேர்தல் யாருக்கு முக்கியமானது இல்லையோ கண்டிப்பாக அதிமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தல். அதிமுக திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்யும். இங்கே முழு அளவில் பிஜேபி திமுகவை எதிர்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அதிமுகனால் பிஜேபியை விட்டுட்டு தேர்தல் சந்திக்கக்கூடிய கேள்விக்குறியை இப்போவே உருவாக்கி வைக்கிறாங்க. இந்த கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலினுக்கு நடுவில் நாம் தமிழர் கட்சி எந்தவித பணபலமும் இல்லாமல், எந்தவித அதிகார பலமும் இல்லாமல் அவங்க கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக் உருவாக்கி அவங்க 2ஆம் இடத்துலையும் அவங்களோட ஹேஷ்டேக் செஞ்சு காமிச்சாங்க. மிகவும் பாராட்டுக்குரியது தான். ஏன் அப்படின்னா சில நாட்களாகவே நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாயிட்டு இருக்கு அப்படின்னு பல விதமான செய்திகள் பரவிட்டு இருந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு கண்டிப்பாக அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்கும். அதே நேரம் இந்த செட்பேக் திமுக பேரிடியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. திமுக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்தில் மிகவும் பலம் பொருந்த கட்சியாகவும் கூட்டணியாகவும் இருக்குது. திமுக நினச்சா அடுத்த சில மணி துளிகளிலே பதிலடி கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்துட்டாங்க. அது ஏன்னு தெரியல. கண்டிப்பாக திமுக ஐடி விங் எல்லாத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க மீடியா அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த விஷயத்தில் ஏன் திமுக அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.